வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பாசிட்டிவான பதிவு தாங்க பார்க்க போகிறோம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, தொட்டதுக்கு எல்லாமே பணம் 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 பணம், காசு காசு காசுன்னு அதை சம்பாதிக்கிறதுக்கு நாயாக்கையே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பணத்தை பின்னாடியே நம்ம ஓடி 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 என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் நின்று திரும்பி பார்க்கும்போது நம்மளுடைய நிறைய சந்தோஷங்களை வந்துட்டு இழந்திருப்போம். பொருட்கள் வந்து நம்மளுக்கு உபயோகமாக இருக்குது இல்லை, அதை பற்றியெல்லாம் நம்ம கவலைவே படக்கூடாது. ஏன் அப்படின்னா, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்குது, மேல் வீட்டில் இருக்குது, கீழ் வீட்டில் இருக்குது, நம்ம வீட்லேயும் வாங்கி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி நம்ம யூசேஜ் இருக்கா, நமக்கு தேவை இருக்கான்னு தெரியாமையே நிறைய கடன்களை வாங்கி வாங்கி இப்போ பொருட்களை குவிக்கிறோங்க. அது என்ன ஆகுது ஒரு கட்டத்துலன்னா, இதனால விபரீத முடிவுகள்லாம் வருதுங்க. என்னென்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த மாதம் நம்மளுக்கு வேலை இருக்குது, அடுத்த மாதம் அந்த வருமானம் கட் ஆகும். டோட்டலாக கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும்? இப்போ கூட பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நடந்தது. இந்த ஐடி கம்பெனியில், கோயம்புத்தூரில் ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னா, டோட்டலாக மொத்தமாக ஆட்களை வந்துட்டு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க. அப்போது அவங்க எத்தனை கடன்கள் வாங்கியிருப்பாங்க இந்த வேலையை நம்பி. நம்ம மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 1.5 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம் அப்படின்னு தாராளமாக நம்மளால் கட்ட முடியும் அப்படின்னு ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா 25 ரூபாய்க்கு வந்துட்டு வாடகைக்கு இருக்காங்க. கார் லோன் போடுவாங்க, 2 வீலர் லோன் போடுவாங்க, எத்தனை இஎம்ஐகள் அவங்கள சிக்கி தெளிச்சிருக்காங்க, எத்தனை கடன்கள் வாங்கி பொருட்களை சேர்த்திருப்பாங்க. இப்போ அந்த வேலை இல்லை, வருமானம் இல்லை அப்படின்னா என்ன பண்ணும்? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, வேலை இல்லாட்டி பரவாயில்லைங்க, நம்மகிட்ட படிப்பு இருக்குது, எப்படி இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், இந்த கம்பெனி இல்லாட்டி அடுத்த கம்பெனியில் வேலை கிடைக்கும் அப்படின்னு சமாளித்து தைரியமாக இருப்பாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இந்த கடன் இவ்வளோ ஆயிடுச்சு, எப்படி நம்ம அடுத்த மாதம் இஎம்ஐ கட்ட போகிறோம் அப்படிங்கிற பயத்திலேயே வந்துட்டு விபரீதமான முடிவுகள் எல்லாம் எடுப்பாங்க. விபரீதமான முடிவுகள் எல்லாம் எடுக்கிறதுக்கு காரணமே இந்த கடன்காரங்க. இவங்களுக்கு வேலை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கே வந்துட்டு நம்மளுடைய கடன்கள் கட்டாமல் போயிடுவாங்களோ அப்படின்னு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த நெருக்கடினால நம்ம என்ன பண்ணுவோம்? விபரீதமான முடிவுகள் எடுக்க போயிடுவோம். எந்த ஒரு பிரச்சனையுமே நம்ம வந்துட்டு தைரியமாக சமாளிக்கணுங்க. அது இல்லாமல் நமக்கு தேவைக்கு மீறி பொருட்களை கடன் வாங்கி சேர்த்துறது, இந்த மாதிரி முடிவுகளுக்கு அது மிக மிக முக்கியமான காரணம் ஒன்றுங்க. மிக மிக முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் தான். அந்த ஆசைகளை குறைச்சிட்டாலே நம்ம வாழ்க்கையில் நிம்மதியாக வாழலாங்க. நிச்சயமா நிம்மதியாக சந்தோஷமாக வாழலாம். என்னோட வாழ்க்கையில் நான் சொல்லிக்கிறது, நமக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம், வேறு யாரும் காரணம் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்துட்டு தேர்த்திக்கணும். ஏன்னா எந்த ஒரு தப்பு, எந்த ஒரு கஷ்டத்துக்குமே நம்ம மட்டும்தான காரணம், அடுத்தவங்க எப்படி காரணமாக முடியும்? இன்னைக்கு என்னுடைய ஆசைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு பொருட்களை கடன் வாங்கி சேர்த்திட்டேன் அப்படின்னா, நாளைக்கு என்னால் கட்ட முடியல, அந்த கடன்காரன் வந்துட்டு என்னை வந்து 4 பேருக்கு முன்னாடி அசிங்கமாக பேசும்போது அவமானம் எனக்கு தானே. இப்போ அந்த காரணம் யாருனால? என்னால் தான் அந்த கடன் வந்துச்சு, நான் தான் அவமானப்படுறேன். இதில் வந்துட்டு மற்றவங்களை வந்துட்டு நம்ம குறை சொல்கிறதுல எந்த விதமான பலனும் கிடையவே கிடையாதுங்க. அதனால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய நல்லதுக்கும் கெட்டதுக்கும் நம்ம மட்டும்தான் காரணம். புத்திசாலித்தனமாக இருந்தாலே போதுங்க, நம்ம எளிமையான ஒரு வாழ்க்கையிலேயே வந்துட்டு நிறைய சந்தோஷங்கள் கொட்டி கிடக்குது நம்மளுக்கு. சரி, இப்போ வந்துட்டு நம்மக்கிட்ட பணம் வந்துட்டு சரளமாக புழங்கிட்டே இருக்கணும், நம்ம பண வரவு இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன ஒரு வழிபாட்டு மூலமாக வந்துட்டு பண வரவை அதிகரிச்சுக்கலாங்க. அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்துடைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு பரிகாரம். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு என்ன பொருள் தேவைப்படுது அப்படின்னா, பாசிப்பருப்பு மட்டுமே போதுங்க. இந்த பொங்கலுக்கெல்லாம் நம்ம வந்துட்டு பயன்படுத்துவோம் இல்லைங்களா, பாசிப்பருப்பு, சிறு பருப்புன்னு சொல்லுவோம், அந்த பருப்பு தான் 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில். இந்த பாசிப்பருப்பு தானம் பண்ணுறதுனால பல கோடி ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னாலுமே அதை வந்துட்டு எளிமையாக நமக்கு வந்துட்டு தீர்த்து கொடுக்குங்க. வந்துட்டு தினமும் நைட்டு வந்துட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி வந்துட்டு பாசிப்பருப்பை ஒரு கிண்ணத்தில் போட்டு நல்லா கழுவி ஊற வச்சிடுங்க. ஊற வச்ச இந்த பாசிப்பருப்பு பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி எல்லாமே நல்லா வடிகட்டிட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது வந்துட்டு வெல்லமோ கலந்து இந்த பாசிப்பருப்போடு கலந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கலாங்க சாப்பிட்றதுக்கு. அது வந்துட்டு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பசுமாடு. அந்த மாதிரி பசுமாட்டுக்கு நம்ம தினமும் தானம் பண்ணணும். சரி, எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்துட்டு பசுமாடெல்லாம் இல்லைங்க அப்படின்னா ஒன்றுமே கவலைப்படாதீங்க. இந்த ஒரு பாசிப்பருப்பு 1 கிலோவோ 5 கிலோவோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நீங்கள் வாங்கிக்கோங்க. மினிமம் ஒரு 1 கிலோ வாங்கிக்கோங்க. இந்த ஆதரவற்ற இல்லங்களுக்கு கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஆசிரமங்களுக்கு கொடுக்கலாங்க. ஆசிரமம் ஆதரவற்ற இல்லங்களுக்கு கொடுத்துட்டு, அப்படியும் இல்லை அப்படின்னா
கஷ்டப்படுற குடும்பங்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த பாசிப்பருப்பு வந்துட்டு 1 கிலோவோ 2 கிலோவோ உங்களால் முடிஞ்சதை வாங்கி அவங்களுக்கு கொடுக்கலாங்க. இந்த பாசிப்பருப்பு தானம் பண்ணுறது மகாலட்சுமி தாயாரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தானமுங்க. ஆதரவற்ற இல்லங்களுக்கும் அப்புறம் கஷ்டப்படுற குடும்பங்களுக்கும் இந்த பாசிப்பருப்பை கொடுக்கும்போது அதை வந்துட்டு ஊற வைக்காம கொடுங்க. அது கூட வந்துட்டு கரும்பு சர்க்கரையோ அல்லது வந்துட்டு வெல்லமோ வாங்கி கொடுங்க. அது கூட வந்துட்டு நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ வாங்கி கொடுங்க. இந்த ரெண்டும் சேர்ந்து தான் கொடுக்கணும். பசுமாட்டு கொடுக்கும்போது மட்டும் நம்ம வந்துட்டு ஊற வச்சு கொடுக்கணும், வெல்லம் கலந்து. இப்படி பண்ணுறதுனால மகாலட்சுமி தாயார் மனசு குளிர்ந்து நம்மளுக்கு பணவரவையும் தனவரவையும் வாரி வழங்குவாங்கங்க. அதனால இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நாள், கிழமை, நேரம் எதுவுமே கிடையாதுங்க. இன்னைக்கு இப்போ இந்த நிமிஷம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கூட நீங்கள் இதை பண்ணலாம். 1 மணி நேரம் ஊற வச்சா கூட போதும் இந்த பாசிப்பருப்பு. நீங்கள் குளிச்சு தான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பல்வெளிக்கு கை கால் மூஞ்சி எல்லாமே கழுவிட்டு நீங்கள் கூட கொடுக்கலாம். எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட பண்ணணுங்க. நம்பிக்கையோட பண்ணும் பட்சத்தில் அந்த பரிகாரத்துக்கும் வழிபாட்டுக்கும் அதிகப்படியான ஒரு பலன்களை கைமேல் கொடுத்தே தீரும் இந்த பிரபஞ்சம். அதில் எல்லளவும் சந்தேகமே வேண்டாங்க. மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் நிச்சயமாக நம்மளுடைய குடும்பத்துக்கு கிடைக்குங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து ஒரு பாசிட்டிவான பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.